வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. நாளை நள்ளிரவு தீவிர புயலாக வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையில் சாகர் தீவு அருகே கரையை கடக்க இருக்கிறது. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வரையும் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இது புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் ரெமால் என பெயர் சூட்டப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் ரெமால் புயல் உருவாகியிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், விவரங்கள். வங்கக்கடலில் இந்த ஆண்டின் முதல் புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாலை 5:30 மணி அளவில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடலில் இந்த ஆண்டு உருவாகி இருக்கக்கூடிய முதல் புயலாக இது அமைந்திருக்கிறது. ஓமன் நாடு பரிந்துரைத்தபடி இந்த புயலுக்கு ரீமல் என பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த புயலானது வங்கதேசத்தின் கேபுபாராவிலிருந்து சுமார் 360 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும், மேற்கு வங்கத்தின் சாகர் தீவிலிருந்து 350 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும், மேற்கு வங்கத்தின் கேனிங்கிற்கு 390 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும் தற்பொழுது இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது. இன்று மாலையில் புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த ரீமல் புயலானது தொடர்ந்து வடக்கு திசையில் நகரக்கூடும் எனவும், வடக்கு திசையில் நகர்ந்து நாளை காலையில் தீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கும் எனவும், நாளை இரவு 26ஆம் தேதி இரவானது இந்த ரீமல் புயலானது வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடையே கடற்கரை பகுதிகளில் சாகர் தீவு மற்றும் கேபுபாரா இடையே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் எனவும், புயல் கரையை கடக்கும் சமயத்தில் 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், இடையிடையே சூறாவளி காற்றானது 135 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.